Hi students, today 12th Max chapter 2 exercise 2.8 la 6th sum பார்க்கலாம். If omega not equal 1 is a cube root of unity so that the roots of the equation z minus 1 cube plus 8 equals 0 or minus 1, 1 minus 2 omega, 1 minus 2 omega square. ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு அதோட ஜெட்டோட வேல்யூ வந்து -1 அண்ட் 1 மைனஸ் 2 ஒமேகா அண்ட் 1 மைனஸ் 2 ஒமேகா ஸ்கொயர் இந்த மூணு வேல்யூ ஜெட்டுக்கு வரும் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. இல்லை ஒமேகா நாட் ஈக்குவல் 1ன்னு கொடுத்துருக்காங்க. இது ஒரு கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டின்னு கொடுத்துருக்காங்க. கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி அப்படின்னாலே நமக்கு இந்த ரெண்டு கண்டிஷன் தெரியும். 1 + ஒமேகா ஸ்கொயர் ஈக்குவல் 0, 1 × ஒமேகா ஸ்கொயர் ஈக்குவல் 1. ஓகேவா? இதுலேருந்து பார்க்கும்போது ஒரு ஒமேகா ஸ்கொயர் இது மல்டிபிள் பண்ணும்போது ஒமேகா கியூப்னு வரும். ஒமேகா கியூப் ஈக்குவல் டு 1ன்னு வரும். ஸோ இது வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும். கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டினாலே நம்ம இது தெரிஞ்சு வச்சுருக்கணும். 1 + ஒமேகா ஸ்கொயர் ஈக்குவல் 0, 1 × ஒமேகா ஸ்கொயர் ஈக்குவல் 1, ஒமேகா கியூப் ஈக்குவல் 1. ஓகேவா? இப்போ கொஸ்டினில் கொடுத்துருக்க ஈக்குவேஷனை ஃபஸ்ட் அப்படி எழுதிக்கலாம். z-1 கியூப் + 8 = 0. z-1 கியூப் மட்டும் இங்கே வச்சுட்டு 8 வந்து ஈக்குவலுக்கு இந்த சைட் கொண்டு போய்க்கலாம். ஈக்குவலுக்கு அந்த சைட் கொண்டு போகும்போது +8 வந்து -8ஆக போகும். ஸோ z-1/3 = -8. இப்போது இந்த கியூப் வந்து இந்த பக்கம் வரணும் அப்படின்னா 1/3ன்னு வரும். ஸோ z-1 இந்த கியூப் இந்த பக்கம் வருது, இந்த பக்கம் வரனால -8/1/3 வருது. ஓகேவா? அடுத்த ஸ்டெப்பில் z-1 அப்படியே எழுதிட்டு -8ஐ 1 × 8ன்னு பிரிச்சுக்கலாம். ஸோ 1க்கு தனியாக 1/3 போடணும் பவரில், -8க்கு தனியாக பவரில் 1/3 போடணும். சரி, இப்போ -8 எப்படி பிரிச்சுக்கலாம் அப்படின்னா 2 கியூப்னு பிரிச்சுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து -8ஐ வந்து -1 × -8ன்னு பிரிச்சுக்கலாம். சரி, 1 + 1 × -8ன்னு பிரிச்சுக்கலாம். ஓகேவா? இப்போது பவரில் இருக்க 1/3ஐ ரெண்டுக்கும் தனித்தனியாக போடணும். ஸோ 1க்கு தனியாக 1/3, -8க்கு தனியாக 1/3ன்னு போடணும். ஸோ 1 பவர் 1/3ன்னு எழுதியாச்சு. இந்த -8ஐ எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னா 2 பவர் கியூப்னு பிரிச்சிருக்காங்க. ஓகேவா? ஏன்னா 2 × 2 × 2 தான் 8. ஸோ இந்த -8ஐ -2 கியூப்னு பிரித்து எழுதிக்கலாம். ஸோ -2/3 the whole power இந்த 1/3. ஓகேவா? புரியுதா? -8ஐ வந்து 2/3ன்னு பிரிச்சுருக்காங்க. 2 கியூப். ஓகேவா? 2 கியூப் தான் வந்து 8. ஸோ -2 கியூப் எழுதி பவரில் இந்த 1/3 எழுதியிருக்கிறோம். அதுதான் அடுத்த ஸ்டெப்பில் இந்த 1 வந்து 1க்கு பவரில் என்ன வந்தாலும் அதோட வேல்யூ வந்து 1 தான். ஸோ இந்த 1 அதனால் நம்ம 1 போட தேவையில்லை. இந்த -2 கியூப் பவர் 1/3 இருக்கா. ஸோ இந்த 3 கேன்சல் ஆயிரும். இந்த 3 கேன்சல் ஆனால் வெறும் 2 மட்டும் இருக்கும். ஸோ -2 மட்டும் அப்படி எழுதிக்கலாம். இந்த 1 என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த 1க்கு பதிலாக இது சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஓகேவா? 1 × ஒமேகா ஸ்கொயர் தான் வந்து 1. ஸோ அதனால் நம்ம 1க்கு பதிலாக அதை எழுதிக்கலாம். அதை வந்து நம்ம கமா போட்டு எழுதிக்கலாம். ஓகேவா? 1, ஒமேகா ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். 1க்கு பதிலாக இதை சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். அப்புறம் இதில் இருந்து வர -2 அப்படி எழுதியிருக்கோம். ஓகேவா? அடுத்த ஸ்டெப்பில் இந்த z-1 அப்படி எழுதிட்டு -2வை ப்ராக்கெட்குள்ளே இருக்கிற 3 இது கூட தனித்தனியாக வந்து மல்டிபிள் பண்ணிக்கலாம். 1 கூட மல்டிபிள் பண்ணும்போது -2ன்னு வருது. கமா இந்த -2 × ஒமேகா -2 ஒமேகா, கமா -2 × ஒமேகா ஸ்கொயர் -2 ஒமேகா ஸ்கொயர். ஓகேவா? இப்போ இந்த 3 வேல்யூ வச்சு நம்ம ஜெட்டோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட் இந்த -2 எடுத்துக்கலாம். z-1 = -2. அடுத்த ஸ்டெப்பில் z ஈக்குவல் இந்த -1 ஈக்குவலுக்கு இந்த சைட் போகும்போது +1ன்னு போகும். ஸோ +1 z ஈக்குவல் -2ல் 1 போச்சுன்னா -1. ஸோ z ஈக்குவல் -1ன்னு கிடைக்குது. அடுத்த ஸ்டெப்பில் z-1 ஈக்குவல் -2 ஒமேகான்னு எழுதிக்கலாம். ஸோ z-1 ஈக்குவல் -2 ஒமேகா. இந்த -1 ஈக்குவலுக்கு இந்த சைட் போகும்போது +1ன்னு போகும். ஸோ z ஈக்குவல் -2 ஒமேகா +1. இந்த 1 முன்னாடி போட்டு -2 ஒமேகா பின்னாடி போட்டுக்கலாம். ஸோ z ஈக்குவல் 1 - 2 ஒமேகான்னு கிடைக்குது. ஸோ செகண்ட் வேல்யூ வந்து 1 - 2 ஒமேகான்னு கிடைக்குது. ஓகேவா? இது மைனஸ். தேர்ட் ஒன்று வந்து z-1 ஈக்குவல் -2 ஒமேகா ஸ்கொயர்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ z-1 ஈக்குவல் -2 ஒமேகா ஸ்கொயர். ஸோ இதுலேருந்து z வேல்யூ கண்டுபிடிக்கும் போது z ஈக்குவல் -1 ஈக்குவலுக்கு இந்த சைட் போகும்போது +1 போயிடுது. ஸோ -2 ஒமேகா ஸ்கொயர் +1ன்னு வரும். ஸோ 1 முன்னாடி போட்டு இந்த -2 ஒமேகா ஸ்கொயர் பின்னால் எழுதிக்கலாம்.
1 மைனஸ் 2 ஒமேகா ஸ்கொயர்னு கிடைக்குது. ஸோ தேர்ட் வேல்யூ என்ன கிடைக்குதுன்னா 1 மைனஸ் 2 ஒமேகா ஸ்கொயர்னு கிடைக்குது. கொஸ்டின்லேயும் நமக்கு வந்து அதை தான் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. -1 1 மைனஸ் 2 ஒமேகா 1 மைனஸ் 2 ஒமேகா ஸ்கொயர். ஸோ இந்த 3 வேல்யூ நமக்கு வந்து கிடச்சிருச்சு. ஸோ அவ்வளோதான். தேங்க்யூ.